ஹாய்டி, அடுத்த வாரம் ட்ரிப்புக்கு வரல. நமக்கு எப்படி லீவ் வருது? அடுத்த வாரம் ஒரே ஒரு நாள் தான், அது எலெக்ஷனுக்கு தானே. ஆமா, எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட்டு என்னடி ஆகப்போகுது? அதான் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அப்போ நீ ஓட்டு போட ஊருக்கு போகல, அப்படித்தானே? அப்போ நீ ஓட்டு போட்டதால எல்லாம் மாறிடுச்சா? எதுவுமே மாறல. எப்படி மாறும்? மாறணும்னு நினைக்கிறவங்க முயற்சியே பண்றது இல்லையே. ஒருத்தவங்களும் ஓட்டு போட்டாதானே அதுக்கான ஒரு டெசிஷன் வரும். அது மட்டும் இல்லடி, யாருக்கு ஓட்டு போடுறதே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. மணிக்கணக்கா உட்காந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து ஃபோனை நோண்டுற, 12 மணி வரைக்கும் ஃபோன் பேசுற, உட்காந்து ஒரு குட்டி ரிசர்ச் பண்ண முடியாதா? யாரு என்ன எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூடவா நமக்கு டைம் இல்லை? இதெல்லாம் சாக்கு. விடு விடு. இருந்தாலும் என் லைஃப்ல ஒன்றும் அப்படி ஒரு இம்பாக்ட் ஒன்றும் இது கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியலையேடி. போன வாரம் புலம்பிட்டு இருந்தியே, ஐயோ ஜாப் மார்க்கெட் இப்படி இருக்குதுடி, என்னடி ரோடு இது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்னு நினைக்கிற? நல்லாட்சியை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதால தான். அண்ட் அதுக்கேற்று நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் ஓட்டு போடுறது. தேங்க்ஸ் டி, எனக்கு புரிய வச்சதுக்கு. கண்டிப்பாக ட்ரிப் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஓட்டு போட வீட்டுக்கு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக நான் அதை எஜுகேட் பண்ணுறேன். ஜனநாயகம் ஒரு நாளில் உடையாது. நம்மள மாதிரி இருக்கவங்க அமைதியாக இருக்கிறதால தான் அது உடையுது. ஒரு நாள் ஒரு வாக்கு. வாங்க சேர்ந்து வாக்களிப்போம். நன்றி.